You ready? The first thing that you need to do when you have an undeciphered script is try to figure out the direction of writing. So here are two texts that contain some symbols on them. So can you tell me if the direction of writing is right to left or left to right? I'll give you a couple of seconds. Okay? Right to left, how many? Okay? Left to right? Oh, it's almost 50-50. Okay. So collectively. ஓகே, இண்டஸ்கிரிப்ட்ஸ் எங்க உங்களுக்கு இண்டஸ்கிரிப்ட்ஸ் நம்ம எழுதுறது ரைட் டு லெஃப்டா இல்லாட்டி லெஃப்ட் டு ரைட்டா? யாருக்கு கேள்வி? அவங்களுக்கு தானா? Yes. Right to left. ரைட் டு லெஃப்ட். வெரி குட். இது என்ன E200? ஓகே, இது You ready? The first thing that you need to do when you have an undeciphered script is try to figure out the direction of writing. So here are two texts that contain some symbols on them. So can you tell me if the direction of writing is right to left or left to right? I'll give you a couple of seconds. Right to left. Okay? Right to left, how many? Okay? Left to right? Oh, it's almost 50-50. Okay. So the answer is, if you look at the left-hand side of the two texts, you'll notice that there's a cramping of signs. And it seems like 4,000 years ago, when the scribe was writing from right to left, they ran out of space. And so they had to cram the signs. And one of the signs is also below the text on the top. And so this suggests that the direction of writing is probably from right to left. And so that's one of the first things to know. Directionality is a very key aspect of linguistic scripts. And the Indus script now has a particular property. What are the properties? ஓகே, அடுத்து மூன்றாவது நீயா யாருக்கு? மறுபடியுமா? இல்லை இல்லை சொல்லுங்கப்பா. T200. யாழ் இசைக்கருவியை மீட்டி பண்பாடியவர்களை எப்படி அழைத்தார்கள்? யாழ் இசைக்கருவி அங்கே இருக்குது இல்லையா, அதை மீட்டி பண்பாடியவர்களை என்னென்ன சொன்னாங்க? பாணர். வெரி குட், சரியான விடை, பாணர்கள். இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு ஊர்ல ரொம்ப அதிகம் பேர் இருந்தாங்க. யாழையும் மீட்டி பண்பாடும் பாணர்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அந்த ஊருக்கு யாழ்ப்பாணம் அப்படின்னே பெயர் வந்தது. அடுத்து குறிஞ்சி. நீங்க தான் இந்த வழியே இல்லை, B200 தான் எடுத்தாகணும். சரியா? இந்த எழுத்துகளில் எது இடையினம்? யாருக்கு தெரியும்? என்னது? எந்த எழுத்துன்றதை சொல்லு. முதல்ல உங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோ. இடையினம் எது? யாருக்கு தெரியும்? சொல்லம்மா. சொல்லு. இல்லையா? இடையினம் சொல்லம்மா. ரா இல்ல. இல்ல. இல்லை. என்னது? எல்லா இடத்தையும் சொல்லிடுவீங்க. அதனாலதான் 200 மதிப்பெண். ஓகே, அதுதான் வந்து அதான் சொன்னாங்களே இவங்க. ஓகே ஓகே, அது ராதாமா சொன்ன நீனு. கடைசி எழுத்து அதுதான். ஓகே, சரி, ரைட், ஓகே. சரி, இப்போ அங்க இருந்து பட் இப்போ மதிப்பெண் சொல்லிடுங்க எல்லாரும். என்னது வாங்கல? இல்லை, கூட்டி சொல்லிடுங்க எவ்வளோ. ஓகே, இவங்க 2 பேரும் 300 இருக்கிறாங்க. இவங்க வந்து சரி சரி சரி, ஓகே. இப்போ வந்து 3வது சுற்று அங்க இருந்து. எந்த கேள்வி? 300 எது வேணும்? A B C D E. E3. A யா? A யா E யா? E.
ஏபிசிடிஇ கடைசியில் அதுதானே ரைட். சங்க காலம் என்று தமிழகத்தில் எந்த காலகட்டத்தை சொல்லுகிறோம்? From 300 BC to 400 AD, from 200 BC to 300 AD, from 400 BC to 300 AD, from 200 AD to 200 BC. From 300 BC to 400 AD. Correct. சரியான விடை. சரி, அடுத்து முல்லை. இதப்பா வேணும். ஏபிசிடி டிடி D300. டி 300. குறிஞ்சி திணை எந்த நிலப்பரப்பை குறிக்கிறது? The forest, காடும் காட்டை சார்ந்த இடங்களும். The hills, மலையும் மலையை சார்ந்த இடங்களும். The coast and the seas, கடலும் கடலை சார்ந்த இடங்களும். The agricultural plains, வயலும் வயலை சார்ந்த இடங்களும். குறிஞ்சி திணை அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? Hills. அது வாசி. ஹில்ஸ்னா The hills, Malay, சார்ந்த இடங்கள். மலையும் மலையை சார்ந்த இடங்கள் வந்து குறிஞ்சி. சரியான விடை. ஓகே, அடுத்து மருதம். பிபி ஏபி. இது ஒரு காணொலி, இது வீடியோ. இதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து கேட்கிற கேள்வி நாங்கள் நிறைய இழந்திருக்கோம். அவர் சொன்னார் தட்ஸ் நாட் தி கொஸ்டின். கவனிங்க 50 மைல் தூரம் போக முடியாத ஒரு கவிஞர் வந்து இந்த உலகமே என்னுடைய சிற்றூர், இந்த உலகத்து குடிமக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள்னு சொன்னாங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று சொன்னார், தீதும் நன்றும் பிறர்தரல் பாரா. தீதும் நன்றும் பிறர்தரல். முதல்ல இவர் யாருன்னு சொல்லிடுறேன். இவர் கோ பாலச்சந்திரன், ஐஏஎஸ், மேற்கு வங்காளத்தில் ரொம்ப ஆண்டு அங்கே பணிபுரிஞ்சிருக்காரு. இவர் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா, புத்தக கண்காட்சி, அதுக்கு வந்திருந்த பொழுது பேசினார். அந்த பேச்சுக்குள்ளேயே ஒரு சின்ன பகுதி. சொல்லு. தீதும் நன்றும் பிறர் தர வாரானா என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? I am a world citizen and every other citizen is my kith and kin. The good and the bad that happened to me is my fault and no one else's fault. But there was two on the page, and now he's gonna say one, and then that's good நல்லது கெட்டது அவனுக்கு ஆகுறது வந்து உன்னோட fault. அவனுக்கு ஆகுறது உன்னோட ஃபால்ட்டா? சரி, கரெக்டாக சொன்னேன், நல்லா தான் சொன்னேன். அது தீதும் நன்றும் பிறந்தர வாரான்றது. ஓகே, இது இன்னும் ஒன்று இதையும் பார்த்துருங்க. இது ஒரே ஒரு நிமிஷம் வீடியோ. நாங்கள் நிறைய இழந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னார் தட்ஸ் நாட் தி கொஸ்டின். 50 மைல் தூரம் போக முடியாத ஒரு கவிஞர் வந்து இந்த உலகமே என்னுடைய சிற்றூர், இந்த உலகத்து குடிமக்கள் அனைவரும் என்னுடைய உறவினர்கள்னு சொன்னாங்களா அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொன்று சொன்னார், தீதும் நன்றும் பிறர்தரல் வாரா. The good and the bad that happeneth to you is not because of other, it is because of your own self. அதையும் எங்கள் கவிஞர் சொன்னார். உடனே ஆங்கிலேயர் எழுந்து சொன்னார், எல்லாத்தையும் சொன்னார், ladies and gentlemen, let us give a standing ovation to one of the oldest, most cultured languages of the world. இந்த உலகில் மிக நீண்ட பாரம்பரியமுடைய மிக பழமையான ஒரு மொழிக்கு நாம் மரியாதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவங்க எல்லாரும் அந்த நேரத்தில் வந்து நான் வந்து உணர்ந்தேன், எத்தனை ஒரு பாரம்பரியத்தை என்னுடைய முன்னோர்கள் எனக்கு அளித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறம் ஓடி வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, இந்த நம்மளை பற்றி நீங்கள் சொல்லுங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் கேட்பாங்க, நம்ம சொல்லலாம், அவங்க கற்றுக்குவாங்க. ஏன்னா அதுக்கான புத்தி கொடுங்க. இந்த சக்தியை ஆற்றுப்படுத்த வேண்டும். அவர்கள் சினிமா நட்சத்திரங்கள் பின்னாலோ அரசியல்வாதிகள் பின்னாலோ அனாதைகளாக தெரியாமல் ஆக்கப்பூர்வமான சமுதாய தலைவர்களை இனம் கண்டு அவர்களின் பின்னால் திரண்டு அணிவகுத்தது என்றால் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரும். சரி, அடுத்து நெய்தல். இது எப்போன்னா ஒன்றே இது இவர் வந்து ஐஏஎஸ், இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் யூஎன் மீட்டிங் ஒன்று போயிருக்காங்க. அப்போது வந்து சாயங்காலம் ஒவ்வொரு நாட்டினவரும் அவங்க நாட்டுடைய பெருமையை பற்றி சொல்கிறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்
அவங்களே உருவாக்கி அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லப்படுது. இவர் வந்து கணியப்பூங்கனாருடைய இந்த கவிதையை சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாரும் பேர். அப்போது எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு ரொம்ப மறைச்சு போயிட்டாங்க. அதுதான் அந்த வீடியோ வந்து. எதுமா A300 Okay. What is the height of the pedestal for the Thiruvallur statue in Kanyakumari and what does it represent? அந்த திருவள்ளுவர் சிலையுடைய அந்த மேடை எடுத்து அது என்ன அதனுடைய உயரம் என்ன, அது ஏன் அது என்ன, அதை வச்சு என்ன சொல்றாங்க, ஏன் அப்படி வந்து அவ்வளோ உயரம் வச்சிருக்கிறாங்க? கேள்வி. 38 feet. வெரி குட். 38 feet சொல்லு. 38 வெரி குட், கரெக்டாக சொன்னேன். ஏன் அது வந்து 38 அடி வச்சிருக்காங்க? திருக்குறளோட அடுத்த பால்ல திருக்குறள்னு ஒன்று அது 3 செக்ஷன்ஸில் பிரிஞ்சிருக்கு. அடுத்த பால் தான் அந்த பெடஸ்டலோட 38. அறத்துப்பாலில் வந்து மொத்தம் அதிகாரங்கள் வந்து 30. சரியாக சொன்னேன், 38 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ அறம் அப்படின்ற ஒரு பேஸை வச்சால்தான் நமக்கு வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? பொருளும் இன்பமும். அந்த மேலே உள்ள திருவள்ளுவருடைய சிலை வந்து 95 அடி, 70 அடி பொருள் அதிகாரம், 25 அடி வந்து இந்த கடைசியில் காமத்துப்பால், இன்பத்துப்பால். ஸோ அதனால் வாழ்க்கையில் அறம் அப்படின்றத நம்ம பின்பற்றினால் மட்டுமே பொருளும் இன்பமும் கிடைக்கும். அதை பேஸ் ஆஃப் தான் பண்ணணும். ஓகே குட். அடுத்து உங்களுக்கு ஆமாம் அதான் முடிய போகுது. கடைசியில் சி. ஓ அதான் ஒன்றுமா எங்கேயோ. ஓகே, இது இன்னொன்று வீடியோ, ஒரு காணொலி. Most commonly found on seal. So you see up there one such object. It's the square object with the unicorn-like animal on it. So that's a magnificent piece of art. So how big do you think that is? Perhaps that big, or maybe that big? Well, let me show you. So here's a replica of one such seal. It's only about 1 inch by 1 inch in size. Pretty tiny. So what were these used for? We know. குட்டியோண்டு அவனு காமிச்சாரு, ரைட்? ஒரு சீல். அது எதுக்கு பயன்படுத்தினாங்க? சொல்லுமா சொல்லு. Tax stamps. டாக்ஸ் ஸ்டாம்ப்ஸ். வெரி குட். டாக்ஸ் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, குட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பும் பொழுது கிளே டாக்ஸ் ஸ்டாம்ப்ஸ். கரெக்டு தான், கரெக்ட் தான். அருமை அருமை. Stamping clay tags are attached to bundles of goods that were sent from one place to the other. So you know those packing slips you get on your FedEx boxes? So these were used to make those kinds of packing slips. Now, அவ்வளோதான், முடிந்தது. இப்போ வந்து நடுவர்கள் நீங்கள் இந்த மைக் வேணுமா? அனைவருக்கும் வணக்கம். மருதலும் நெய்தலும் முதல் வரிசையில் இருக்காங்க. 600 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. முல்லை 500 மதிப்பெண்கள். குறிஞ்சியும் 404 மதிப்பெண்கள். வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். மார்க் குறைஞ்சிருச்சு, நத்திங். திஸ் இஸ் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? நம்முடைய தமிழர் விழாவில் இதெல்லாம் பற்றி கற்றுக்கிறதுக்கு இட்ஸ் அ ஃபன் வே ஆஃப் லேர்னிங், இல்லையா? ஃபன் வே ஆஃப் லேர்னிங் as well as answering. ஸோ அவ்வளோதான். ஸோ வாட் பார்ட்டிசிபேஷன் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் winning, இல்லையா? பரவாயில்ல. இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அது போதும்.